எங்கிட்டு எதை கொண்டு போய் வைக்கிறது? எங்கிட்டு நீ எதை கொண்டு போனாலும் அங்க நின்று அமுக்கிறதுக்கு ஆள் ரெடியா இருப்ப. இப்ப ஆமா, எதையும் கொண்டு போறது மட்டும் சொல்லிவிடாத, நான் நடக்கும் மட்டும் சொல்லு. 8 கோடி ரூபாய் பிடிச்சிருக்காங்களாம். எங்க இதுவரையும் 8 கோடி. 8 கோடி யார் பிடிச்சது? அது பறக்கும் படைகள், பறக்கும் படை, காவல்துறை, தேர்தல் ஆணையம் எல்லாம் பிடிச்சி 8 கோடியை பிடிச்சிருக்காங்களா? அடே அப்போ 8 கோடியா? அப்புறம் என்ன கொலுசு, என்ன தலைவர்கள் படம், பறக்கும் படைக்கும் கொலுசுக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்கு? மொத்தமா படம் போட்டு கொலுசு வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு தான். ஒருத்தர் செல்போன் கொடுக்க போறாங்களாம். அது எங்கேயோ இந்த இதுல தெக்க ஏதோ ஒரு இடத்துல சவுக்கு தோப்புக்குள்ள ஹெல்மெட் தலைக்கு மாட்டுறது, எதெல்லாம் கொடுக்குறாங்க, விதவிதமா யோசிப்பாங்க. எப்படின்னு ரூம் போட்டு யோசிக்கிறாங்களா இல்ல நம்மள மாதிரி விளையாண்டுகிட்டே யோசிக்கிறாங்களா? குடுக்கறவனே வழியில மறிச்சு பிடிச்சிடறாங்க. ஆமா, அத மீறி வாங்கினா 1 வருஷம் ஜெயிலாம். எது காசை வாங்கினா அண்ணன் சொல்லி வச்சுக்கோங்க. ஆசையாவே இருக்கிறாங்க. எப்படியாவது ஒரு அங்கிட்ட 1000 இங்கிட்ட 1000 2000 3000 கரெக்ட் பண்ணலாம்னு 1 வருஷம் சிறையா. சரி, அப்புறம் கம்பியில 1 2 என்ன வேண்டியது? நான் கேக்குறேன், அவங்க காசு கொடுத்து நம்ம வாங்கினா 1 வருஷம் ஜெயிலு, குடுக்கறதுக்கு என்னவா? அவங்க எம்எல்ஏ ஆயிடுவாங்க. இது நல்லா இருக்கே. அப்புறம் மினிஸ்டர் ஆயிடுவாங்க. அவங்க மினிஸ்டர் ஆயிடும். அப்புறம் கேஸ் நடக்கும். அப்புறம் அது 5 வருஷம் முடிஞ்ச பிறகு கேஸுக்கு தீர்ப்பு வரும். ஆமா, அதுக்குள்ளேயும் அவர் வயசாயிருவாரு. அதுதான் அது போய் சொல்றாரு. இந்த டெல்லியில தலைமை தேர்தல் கமிஷன் அவர் சொல்றாரு, இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி தடுத்தானு குடுக்கறதை தடுக்க முடியலங்கிறாரு. இல்லாத இல்லைங்க இங்க இருக்கு. அடே அப்பா, நம்ம ஆளுங்க பால் பேப்பருக்குள்ள வச்சு காலையில பேப்பர் போடுற வீட்டுல கொடு. சில வீட்டுல கார்ல போய் கட்சி ஆபீஸ்ல வாங்கிட்டு வந்துடுறாங்களாம். நம்ம வீட்டுக்குள்ள 4 ஓட்டு கொடுத்துருங்க. எங்க ஊர் பக்கம் ஒருத்தனுக்கு வாக்கியா வரப்பு தயாராரு இருக்கா. தயாராருக்கு சம்பந்தப்பட்டவன் அவன் குடும்பத்துல 5 பேரு வெளிநாட்டுல இருக்காங்க. சரி, ஷிப்ட் போட்டு இங்க வந்து டிக்கெட் போட்டு வருவான். ஆமா, என்ன அப்படி பண்ணிட்ட அப்படி ஒரு சண்டை கேஸ் நடக்கும். சரி, ஒரு கேஸ் ஃபைல் இப்ப வெளிநாடு போக முடியாதே. வெளிநாடு போறவன் இவன். சரி, அவன் கேச போட்டானா இவன் மேல கேஸ். ஏன்னா ஒண்ணும் தடுக்க போயில. சரி, அப்புறம் அடுத்த ஒருத்தன் வந்தான், சண்டை கேஸ். 3வது அவர் ரவுடி. எதுக்கு வாக்கியா வரப்பு தயாராரு. அவரெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு இருக்கப்படாதான் எங்க ஊர்ல தமிழ்நாட்டுக்குள்ள. அப்புறம் அவன் இப்ப இன்னும் கேட்க போறாங்க, ஊரை விட்டு போறது ஓகே, செலவுக்கு யாரு காசு தருவா, சாப்பாட்டுக்கு வழி என்ன? ஆமா, அப்ப தேர்தல் கமிஷன் காசை கொடுங்க. அப்படின்னா ரவுடிகளுக்கு தான் பெரிய மவுசு. நல்லா ரவுடி ஊரை விட்டு போறேன் பாத்துக்க, தேர்தல் கமிஷன் செலவு காசு கொடுத்துருக்கு. அப்ப ராஜா பசுக்கு வச்சுக்கோங்க, 10 நாள் சாப்பாடு செலவு வச்சுக்கோங்க. எலெக்ஷன் முடிக்கிறது இந்த பக்கம் நீட்டாங்க.